தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதையும் அதற்குரிய விடைகளும் பார்த்துட்ருக்கோம். அதற்கோடு இணைந்து படங்கள் தரப்படும். ஒரு விடுகதைக்கு உரிய படங்கள் தான் வந்து கொண்டு இருக்கின்றது. விடைக்குரிய படங்கள்: நத்தை, மின்சாரம், சந்திரன், செருப்பு, சிலந்தி, ஊறுகாய், யானை, கடல் என்று தொடர்ந்து படங்கள் தான் வந்துருக்கு. அந்த படத்தை விடுகதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் விடுகதையும் அதற்குரிய விடைப்பகுதியும் பார்த்துருக்கோம். இன்றைய விடுகதைகள்: கோணல் இருந்தாலும் குணம் மாறாது இருப்பது என்ன? கரும்பு. கருப்பர்கள் காலம் முடிந்தால் வெள்ளையர்கள் ஆதிக்கம், அது என்ன? நரைமுடி. செடியில் மணக்கும் சட்டையில் மயக்கும், அது என்ன? பூ அத்தர். மூங்கிலே பூ வைத்தவன் முனகாமல் போக மாட்டான், அவன் யார்? சேவல். கொடி உடம்புக்காரிக்கு கூடையளவு பிள்ளை, அது என்ன? பூசணிக்காய். சாமி கும்பிட போகும் போது எந்த காலை முன் வைத்து கும்பிடணும்? தீபக்கால். பச்சை புல்லில் துவண்டு வரும் பவளம்போல் உருண்டு வரும், அது என்ன? பனித்துளி. வரி வரியாய் இருந்தாலும் அணு அணுவாய் இனிப்பான், அவன் யார்? கரும்பு. பாத்திரம் ஒன்று பலரசம் இரண்டு, அது என்ன? முட்டை. அடா என்றால் உள்ளே போவான், அவன் யார்? நாக்கு. மஞ்சள் பெட்டிக்குள் சிவப்பு முத்துக்கள், அது என்ன? மாதுளம்பழம். குண்டு பிள்ளையாருக்கு திண்டியிலே நாமம், அது என்ன? உளுந்து. கூடும் வைத்திருப்பான் வீடும் வைத்திருப்பான், அவன் யார்? நத்தை. அவனை தொடுவானேன் ஆபத்தை அழைப்பானேன், அவன் யார்? மின்சாரம். ஊருக்கெல்லாம் ஒரே மூக்குத்தி, ஒளி வீசும் மூக்குத்தி, அவன் யார்? சந்திரன். ஒன்றை பிரிந்து மற்றொன்று வாழாது, அது என்ன? செருப்பு. வலை பின்னி அதில் அவனே சிறைப்படுவான், அவன் யார்? சிலந்தி பூச்சி. சிவப்பு பெட்டிக்குள் தகவல் பரிமாற்றம், அது என்ன? தபால் கடிதம். பழுத்த பின் காயாகும், அது என்ன காய்? ஊறுகாய். அன்னநடை நடந்தாலும் அதிரும் தரைப்பகுதி, அவன் யார்? யானை. காவலுக்கு வேலியாகும் காலியாகும் எதிரியாகும், அது என்ன? முள். மூடாத தொட்டியிலே எடுக்க நீர் இருக்கும், அது என்ன? கடல். இவர்கள் நேரடியாகவே நடமாடுவார்கள், அவர்கள் யார்? செருப்பு. ஆழ்கடலில் கிடைப்பவனுக்கு 1000 பண மதிப்பு, அவன் யார்? முத்து. காடு கருங்காடு நடுவில் வெள்ளை ரோடு, அது என்ன? தலைவகுடு. தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவி பாய்து ஒரு கப்பல், அது என்ன? ஒட்டகம். குட்டி போடும் ஆனால் எட்டி பறக்கும், அது என்ன? வௌவால். நல்லது சொல்வான் நாக்கு இல்லாதவன், அவன் யார்? புத்தகம். என்று விடுகதையும் அதற்குரிய விடைப்பகுதியும் பார்த்தோம். இதற்குரிய படங்கள் இத்துடன் இணைத்து தரப்படும். விடுகதையும் விடையும் அதற்குரிய படங்களையும் பாருங்கள். விடுகதை என்பது சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு புதிர் விளையாட்டு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு விடுகதையும் அதற்குரிய விடைகள் பகுதியும் அதற்குரிய படங்களும் இத்துடன் இணைத்து தரப்படும். இன்றைய விடுகதை: வெள்ளைக்காரன் தோட்டத்திலே மேலே பச்சை கீழே வெள்ளை முள்ளங்கி. வெள்ளை சட்டைக்காரன் வேடிக்கைக்கு கெட்டிக்காரன் கண்ணாடி. வெள்ளை தண்ணீரிலே வேசி ஆடுகிறாள் மத்து.
வெள்ளை துணி போர்த்திருப்பான் சின்ன பூவம்மாள் கொழுக்கட்டை. வெள்ளை மாளிகைக்கு வாசல் இல்லை வழியும் இல்லை கோழிமுட்டை. வெளுத்த ஆளுக்கு கருத்த தலைப்பாகை தீக்குச்சி. வெறும் காற்றில் பருத்தவன் வரும் காற்றில் பறந்திடுவான் பலூன். வேட்டையாடாத மான் ஆனால் வேடர்கள் நிறைந்த மான் அந்த மான். வேலியை தாண்டி வெள்ளை குதிரை போய்விட்டது பருத்தி. அடிக்காமலே பிள்ளை அலறி துடிக்குது அது என்ன சங்கு. எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் இவன் வயிறு நிரம்பாது அவன் யார் கடல். ஊசி முனையில் ஒய்யா சங்கீதம் அது என்ன இசைத்தட்டு. பச்சை ஓட்டம் சிவப்பு நிறுத்தம் அது என்ன போக்குவரத்து சிக்னல். மின்சாரம் இல்லாத டியூப்லைட் பளிச்சுன்னு எரியுது அது என்ன நிலா. பச்சை குளத்திற்குள் இனிப்பான பானம் அது என்ன இளநீர். தாளை கொடுத்தால் தின்னும் தண்ணீர் குடித்தால் மடியும் அது என்ன நெருப்பு. தண்ணீரில்லா பொட்டலிலே தாவி செல்லும் கப்பலது ஒட்டகம். தண்ணீரிலே துள்ளாட்டம் தரையிலே தள்ளாட்டம் அது என்ன மீன். அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன வளையல். அம்மா கொடுத்த தட்டில் நீர் ஒட்டவில்லை அது என்ன தாமரை இலை. காக்கை போல் கருப்பு வாயால் மென்றால் நீலம் அது என்ன நாவல் பழம். மண்ணுக்குள்ளே வெள்ளிக்கட்டி அது என்ன முள்ளங்கி. நீந்த தெரியாத சின்ன பையன் நீருக்குள் குதிக்கிறான் அவன் யார் கிணற்று வாளி. ஆண்டுக்கு ஆண்டு வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி அந்த வரி என்ன வரி ஜனவரி பிப்ரவரி. இரத்த ஓட்டம் நின்றால் எந்த ஆட்டமும் இல்லை அது என்ன இந்த ஓட்டம் நின்றால் எந்த ஆட்டமும் இல்லை அது என்ன இரத்த ஓட்டம். கொம்பு நிறைய கம்பு தொட்டுப்புட்டா வம்பு அது என்ன தேள். பஞ்சு இல்லாமல் நூல் விற்கும் பழைய தொழிலாளி யார் சிலந்தி. பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் ஜடை அது என்ன ஆலமரம். விடுகதையும் அதற்குரிய விடைப்பகுதியும் பார்த்தோம். இந்த ஒவ்வொரு விடுகதைக்கும் சில படங்கள் இத்துடன் இணைக்கப்படும். படத்தையும் விடுகதையும் பாருங்கள் அதற்குரிய விடையும் பாருங்கள். நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன். விடுகதையும் அதற்குரிய விடைகள் அதற்குரிய படங்கள் தான். தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு விடுகதைக்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படங்களை பாருங்கள் கருத்துக்களை உணருங்கள். நன்றி வணக்கம்.